அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரில. அதுக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு முதல்ல ரியல் லைஃப்னு தெரியாது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு அந்த படம் மனதை தொட்ட ஒரு படம். என்னன்னா, ஒரு 30 வயது கிட்ட இருக்கக்கூடிய ஒருவர் தன் மகனை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இந்த படத்தில் அவர் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அது சேல்ஸ் பண்ணுற வேலையில் இருப்பார். அந்த சேல்ஸ்னா அதை விற்று கொடுத்தாதான் அவர் கமிஷன். இப்போ இவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இவர் போய் ஒரு 500 கொடுத்து அதை வாங்குறாருன்னு வச்சிங்களேன், அதை விற்று 1000 ரூபாய்க்கு விற்றாதான் அதுலேருந்து வர லாபத்தை தான் இவரால் எடுத்துக்க முடியுமே தவிர மற்றபடி இவர்கிட்ட காசெல்லாம் கிடையாது. அப்படி அந்த வறுமையில் இருக்கிறாரு. ஒரு பையன் இருப்பான். பையனா ரொம்ப சின்ன பையன், ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பையன். சரியா, 4-5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன பையன். அந்த வறுமையின் காரணமாக இவன் வீட்டுக்கு வருவான். வரும்போது அவன் பொண்டாட்டி இவனை அடித்து துரத்தி விட்ருவான். வெளிலப்படா, நீ உன் பையனையும் கூட்டிகிட்டு கிளம்பு, நீ உன்னெல்லாம் இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி துரத்தி விட்ருவோம். பையனை வச்சுக்கிட்டு தங்கிறதுக்கு இடம் இருக்காது இவனுக்கு. புரியுதுங்களா? இன்னொரு இடத்துல போய் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி எடுத்து தங்குவான். அங்கேயும் அதுக்கப்புறம் தங்க வச்சுட்டு அங்கேருந்து ஒரு கவர்மெண்ட்டோட ப்ளே ஸ்கூல் மாதிரியோ ஏதோ ஒன்று போல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பையனை விட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டு வருவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் அந்த பையனை சேர்த்துக்க மாட்டாங்க. பையனையும் கூட வச்சுக்கிட்டே அலைவான். அப்புறம் வேற ஒரு இடம் பார்த்து சேர்த்து விடுவான். சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. கிடைக்கிற சொற்ப காசு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வராது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லை 2 நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழலில் வாழ்வான். இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்கிறது வில் ஸ்மித் தான்.